ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியை நமக. 132வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். 6 நாமாக்கள் முடிவடைந்திருக்கின்றது. பிராமணி அப்படின்னோட தான் முடிஞ்சிருக்கு. அடுத்த நாமா 675வது பிராம்ஹி. பிரம்மாவினுடைய பத்னி, சிருஷ்டிகர்த்தா பிரம்மாவினுடைய சக்தி, சரஸ்வதி சுரூபமாக இருப்பவள் பிராம்ஹி. சரஸ்வதி கலைகளுக்கெல்லாம் அவள்தான் அதிபதியாக இருக்கக்கூடியவள். அவளுடைய சாநித்தியம் எக்காலத்திலும் எப்பவும் இருந்துட்டே இருக்கும், அழியவே கிடையாது. அதற்கு கலைகளுக்கு கலை ஓங்கி இருக்கிற இடத்துல எல்லாம் அவளுடைய கலைமகளுடைய சாநித்தியம். ஆடவர் மகளிர் யார் என்னானாலும் சரி, எல்லாத்தையும் கலைகள் இருக்கு. 2 பேர்கிட்டையும் அவள் நாவில அவள் வீற்றிருந்து கொண்டு என்ன பண்றா, கலைகளை எல்லாம் வெளிப்படுத்துகின்றாள். அவளுடைய மேனி, ஆடை, இருப்பிடமாகிய தாமரை எல்லாமே தூய்மைக்கு எடுத்துக்காட்டான வெண்ணிறம் படைத்துள்ளவர். இப்போ மனத்துல தூய்மை வாய்ப்பதற்கு ஏற்ப கலைமகளோட அருள் அவளுக்கு கிடைக்குமா. இப்போ கலையினோட உச்ச நிலையாக அம்பாள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பதால் அவள் பிராம்ஹி என்ற நாமாவை படைத்துள்ளாள். அடுத்த நாம பிரம்மானந்தா. பிரம்ம ஆனந்த ஸ்வரூபமாக இருப்பவள் அம்பாள். நிறை பொருள் பிரம்மம். இந்த பிரம்மத்துக்கு வேற எந்த பொருளுமே கிடையாது. அப்போ நம்ம மேன்மையுற்று, குறையில்லாமல் மேன்மையுற்று ஓங்கி இருக்கும் ஆனந்தம் தான் பிரம்மானந்தம். இப்ப ஆனந்தம் பிரம்மம் என்பது உபனிஷத்தோட ஒரு வாக்கியம். தூய்மையான மனம். இந்த தூய்மையான மனம் இருப்பவர்களுக்கு எல்லாம் எப்பொழுதுன்னா மனசுல பிரம்மானந்தம் தான் எப்போது இருக்குமா. இந்த நாமாவில இருக்கின்ற ஆனந்தம் அதற்கு வெளியிலும் தெரிகின்றது. ஆனந்தத்தை நம்ம உணராத அந்த உயிர் கூட இருக்கா? இல்ல. ஆனந்தம்ங்கிறது எல்லா உயிர்களுக்கும் இருக்கு. அதுலயே நிலைச்சிருக்கணும்னு நினைக்கிற உயிர்கள் தான் இருக்கு இல்லையா? அதுல நிலை பெறாத உயிரும் கிடையாது, ஆனந்தம் அடையாத உயிருமே இல்லை. எல்லாருக்கும் ஆனந்தம்ங்கிறது வேணும். நமக்கு அதுல சில காரியம் பண்ணும்போது துக்கம் வந்துடுறது. அப்ப அந்த துக்கம் தான் நிறைய இருக்கும்போது அது என்னதான் தோன்றதுன்னா ஆனந்தம் இல்லையே அப்படிங்கிறது. அப்போ அந்த ஆனந்தத்தோட நேர் எதிர்மறை துக்கம். இருள் இல்லையா? இருள்னா அது வெளிச்சத்தோட ஆப்போசிட். வெளிச்சம் இருள் அப்படின்னு சொல்றோம். அப்போ வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள்ங்கிறது இல்லை. அப்போ இந்த துக்கம் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்னா, இந்த துக்கம் அடைஞ்சாச்சுனால் அதற்கு பின்னால ஒரு ஆனந்தம் வரப்போகிறது அப்படின்னு அதை அறிவிக்கிற மாதிரி அதுவும் ஒரு பேரானந்தத்தோட ஒரு வித நிலையாக இருக்கின்றதான். அப்பர் சுவாமிகளை என்ன பண்றா, கல்ல கட்டி கடல்ல போடுறா, சுண்ணாம்பு காலவாய்க்குள்ள போடுறா, எல்லாத்துலயும் தூக்கி போடுறா. அவர் நிறைய அடையாத துன்பங்களே இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்றார், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படின்னு சொல்றார். அப்பர் அவர் நமச்சிவாயத்தை மாமாவைத்தான் நம்பினார். அவ செய்த துன்பங்கள் எல்லாம் அவருக்கு எதுவுமே பொருட்டா தெரியல. இன்பம் என்னாலுமே துன்பம் இல்லைன்னு சொல்றார் அவர். இப்போ நம்ம தோற்றத்துக்கு அப்பால் இருக்கின்றது பிரம்ம ஆனந்தம் தான் அம்பாள். அதான் ஏற்கனவே திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி, அக்னியிலிருந்து உஷ்ணத்தை பிரிக்க முடியாது, பாலில் இருந்து வெண்மையை பிரிக்க முடியாது போல பிரம்மத்தையும் சக்தியும் ஒரு காலத்திலையும் பிரிக்கவே முடியாது. அப்போ பிரம்மத்திற்கு கொடுக்கிற அந்த அடைமொழி தான் அம்பிகைக்கு உரியது. அப்போ ஜீவர்கள்லாம் பிரம்மானந்தத்துல லைத்திருக்கிறார்கள் என்பதே ஒரு சிறந்த அம்பாள் வழிபாடாக மாறுகின்றது. அடுத்த நாமா பலிப்பிரியா. பலிப்பிரியா அப்படின்னா நிவேதனம் வச்சிருக்கலாம், நிவேதனம்னு சொல்லலாம். இல்லை பலம் மிகுந்தவள் அப்படின்னு பேராற்றல், அதுல எதுலையாவது பிரியம் வைத்திருப்பவள்னு சொல்றோம். நமக்கு
அகங்காரம் மமகாரம்ங்கிறது போயிடுத்துன்னா என்ன பண்ணணும்? நம்மளால எதுவுமே நடக்கல, அவள் தான் நம்மளை ஆட்டி வைக்கிறா நடத்தி வைக்கிறாங்கிற எண்ணம் வந்துருத்துன்னா அம்பாளோட அருள் நம்மளுக்கு எப்பவும் கிடைக்கும். இப்போ கோயில்ல பாக்குறோம், ஒரு வாசல் எங்க இருக்கு, ஒரு பலிபீடம் இருக்கு. அது எதுக்காண்டி வச்சிருக்குன்னா கோவிலுக்குள்ள நுழையத்துக்கு முதல்ல அந்த பலிபீடத்துல நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் என்ன, சிறுமைகளை எல்லாம் பலி கொடுக்க வேண்டும். இந்த அகங்காரம் மமகாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு நேர கோவிலுக்குள்ள போய் அம்பாளை தரிசனம் பண்ணணும். அந்த அகங்காரம் மமகாரத்தை விட்டொழிக்கிற மாதிரி தியாகம் எதுவுமே இல்லை. அப்போ அம்பாளோட வழிபாட்டுக்காக நம்மளோட சிறுமைகளை பலி கொடுக்கறதுக்கு நிகரான நிவேதனம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஆத்ம நிவேதனம் அதுதான். நம்மளோட எல்லாத்தையும் அவள்கிட்ட சமர்ப்பிச்சுட்டா அதற்கு நிகரான நிவேதனம் ஒன்றுமே இல்லை. இப்போ நிலையற்றவைகளாம் ஒதுக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்றோம்? பேர் ஆனந்தத்தை அடைஞ்சிடுவோம். அப்போ நம்மளோட மனசுல உள்ள அந்த சிறுமைகள் எல்லாம் பலி கொடுக்கிற அந்த ஜீவனும் அந்த பலியை ஏற்றுக்கொள்கிற அம்பாள், 2 பேருக்குமே சந்தோஷம், பேர ஆனந்தம் கிடைக்கிறது. அம்பாளை விட்டுட்டு தங்களையே தாம்பா, என்னாலதான் எல்லாம் நான் தான் அப்படிங்கிற நினைக்கிறவா தான் துன்பத்துக்கு எல்லாம் ஆளாகிறா. அலை எதற்கு சொந்தம்? கடலுக்கு சொந்தம். அப்போ நாம அனைவரும் அம்பாளுக்கு சொந்தம். இதைத்தான் நம்ம நினைச்சுக்கணும். அது நினைக்கிறதே சிறந்த நிவேதனமா மாறுறது. இன்னொன்னு பலி அப்படிங்கிற சொல்னா பலம் படைத்தவன், அதுவும் சொல்லலாம். அப்போ பலம் படைத்தவன் நம்ம இருக்கும்போது அது வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த தகுதி. எல்லாத்துக்கும் ஒரு பலம் வேணும், பயம் மட்டுமே இருக்கக்கூடாது. பயம் இருந்தா எதுவுமே நடக்காது. அப்போ பலம் படைத்தவன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் இது பண்ணும்போது அவனுக்கு ஆத்ம ஞானம் ஓங்குகிறதான். வலிவு வாழ்வை நல்குகிறது, மெலிவு மரணத்தை வரவழைக்கிறது அப்படின்னு யார்? விவேகானந்தர் சொல்லியிருக்கார். அப்போ நம்ம பலவானாக இருந்து நம்ம வாழ்க்கை திட்டத்தை எல்லாம் நன்கு நிறைவேற்றி வரும்போது நம்மளுக்கு நம்ம எப்பவும் நம்மளை பலப்படுத்தின்னு இருக்கோம். அதுவே ஒரு சிறந்த அம்பாள் வழிபாடாக மாறுகின்றது அப்படின்னு சொல்றா. பலசாலிகள் தான் அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமானது. அதாவது பூஜையில் அர்ப்பணம் செய்யப்படும் பலியில் நிவேதனத்தில் பிரியமுள்ளவள், அல்லது இன்னொன்னு சொல்லலாம், பலி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் செய்த வாமன ரூபமாகியவள், வாமன வடிவமாகியவள், அதையும் சொல்லலாம். இப்போ வெளிப்பகை உட்பகை எல்லாவற்றையும் ஜெயிக்கும் போதுதான் அந்த பலசாலிகள் தேவியோட கருணைக்கு பாத்திரமாக மாறுகின்றனர். அடுத்த ரூபா பாஷா ரூபா. அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். 133வது ஸ்லோகம். பாஷா ரூபா விருகசேனா பாவா பாவ விவர்ஜிதா சுகாராத்யா சுபகரி சோபனா சுலபாகதிஹி. பாஷா ரூபா, பாஷை மொழி, மொழிகளின் வடிவங்களில் இருப்பவள், அந்த ரூபத்தில் இருப்பவள். நாம ஏற்கனவே பார்த்தோம், நாத பிரம்மம். அது வெவ்வேறு தோற்றங்களாக எப்படி இருக்கு? ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மொழி இல்லையா? அப்ப பல்வேறு மொழிகள். இந்த மொழிகள் எல்லாம் என்னதுன்னா நல்லதை எடுத்து சொல்றது. அப்ப அதுல ஒரு சிறந்த தன்மை, மேன்மை இருக்கின்றது. அம்பாளை பற்றிய மகிமைகளை எல்லாம் விஸ்தாரமா எடுத்து சொல்லியிருப்பது எதுல? சம்ஸ்கிருத மொழியில தான். அவ்வளவு பேர் நிறைய ஸ்லோகம் ஏற்றிருக்கா. அப்போ தத்துவ ஆராய்ச்சிக்கு அமைந்த மொழி சம்ஸ்கிருதம். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்புங்கிறது உண்டு. ஆனா சிறப்பிக்கின்ற பாங்குல சம்ஸ்கிருதத்துக்கு என்ன பெயரு? தேவ பாஷை, சௌந்தரிய லகரி. நாம ஏற்கனவே பார்த்தோம். அதுல இருக்கிற தெய்வீகம் மீனாட்சி பிள்ளை தமிழ்ல இருக்கு, தமிழ்ல. அப்போ விவேகானந்த என்ன சொல்லியிருக்கார்? காளி தேவியை பத்தி ஒரு ஆங்கிலத்துல ஒரு கவிதை எழுதியிருக்கார். அது அந்த மாதிரி ஒரு கவிதையை வேற எந்த மொழியிலையும் அமைக்க முடியாதுங்கிற. அப்போ ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு. இப்போ ஒரு பாஷையை அதை தன்னுடைய மொழியாக வைத்துக் கொள்ளும் அந்த ஆளுக்கு, ஆத்ம சாதகனுக்கு பாங்குக்கு ஏற்ப அந்த பாஷையிலும் மகிமை வருகின்றதாம். அன்னை பராசக்தி தான்
அனைத்துமாக இருக்கின்றாள். அதனால இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மொழிகள் மயமாக அம்பாளே இலங்குகின்றாள் என்று நம்ம கருதுவது சிறந்த உபாசனை ஆகும். பாஷா ரூபா. அடுத்த நாம பிரிகசேனா. பிரிகசேனா, பிரிகம்னா சொன்னோம் பெரியது, என்ன அளப்பரிய சேனையை உடையவள். அவளுடைய சேனைக்கு ஈடா எதுவுமே கிடையாது. நாம என்ன பண்ணுவோம், ஒரு அரசாங்கத்துல இத்தனை காலாட்படை, அரசனுக்கு அந்த காலத்துல சொல்லுவா இத்தனை தேர்ப்படை, குதிரைப்படை, யானைப்படை அப்படின்பா. அப்போ ஒரு அரசாங்கத்தோட வல்லமைங்கிறது அது எத்தனை சேனைகள் வைத்திருக்கின்றதோ அதை வச்சுதான் அந்த அரசாங்கத்தோட வல்லமை அளவிடப்படும். இப்போ பட்டாளத்துல என்ன பண்றோம், அது நம்ம இப்போ இருக்கிற இதுல ஏர்ஃபோர்ஸ் சொல்றோம் இல்லையா, கப்பல் படை சொல்றோம், ஷிப் வச்சுட்டு இருக்கோம், எல்லா போர்கள் பண்றவா இருக்கா, வீரர்கள். அப்போ அந்த பலத்திற்கு ஏற்பதான் ஆட்சி முறையும் பெரியதாக மாறுகின்றது. இன்றைக்கு என்ன பண்றோம், நிலப்படை, நீர்ப்படை, ஆகாயப்படை அப்படின்னு 3 படை வச்சிருக்கோம் நாம. இதை மேல என்ன பண்றோம், அணுசக்தி வேற. அது அணுசக்தி என்ன பண்றான், படையே எடுக்க வேண்டாம், உலகத்துல எந்த பகுதியை வேண்டுமானாலும் நம்ம என்ன பண்றோம், அதை நம்ம ஒரு குண்டை வீசினா போறோம், அது பாழ்பட்டுடும். இப்பேற்பட்ட வல்லமையும் கொடுத்துருக்கா. ஆனா மூல பிரகிருதியான அம்பாள்கிட்ட தான் இவை எல்லாமே தோன்றி உள்ளது. இந்த காலத்துல போர் வீரர்கள்லாம் எப்படி இருக்கா, ஜட சக்தி. அதை என்ன பண்றா, அதை நாசத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, ஒப்புயர்வற்ற முறையில நாட்டை மேம்படுத்துவதற்காக அதை பயன்படுத்த வேண்டும். இத்தகைய சக்திகள் யாவும் அன்னை பராசக்தியிடமிருந்தே உருவெடுத்து வந்தவைகளினால அதனால அவள் பிரிகசேனா என்று நாமாவால வழிபடுவது சிறந்த வழிபாடாக மாறுகின்றது. பாவா பாவ விவர்ஜிதா. அடுத்தது பாவ அபாவ விவர்ஜிதா. பாவம் தோற்றம், அபாவ ஒடுக்கம். தோற்றம் ஒடுக்கம் இரண்டுக்கும் அப்பாற்பட்டவள். நம்ம சொல்லியிருக்கோம், அம்பிகைக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. தோற்றத்துக்கு வர்றது எல்லாம் ஒரு காலத்துல தோன்றா நிலையில இருந்தவை. அப்ப தோற்றத்துக்கு வருவது பிறகு ஒடுங்குவது அப்படிங்கிறது இந்த பிரகிருதியோட கூறு. இது அன்னை பராசக்தி அதுல அடங்க மாட்டா. ஆனா அவள் தான் எல்லாத்தையுமே படைக்கிறாள். தோன்றி மறைகின்ற பிரகிருதி அப்படிங்கிறதுதான் என்னது, அந்த நிர்வீகார பெருநிலையில அம்பாள் எந்தவித மாறுதலுக்கும் உள்ளாகாதவள். அம்பாளோட வழிபாட்டுக்கு நம்ம அதை பயன்படுத்தணும். தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் அப்பாற்பட்டவள் அன்னை பராசக்தி. அவளை வழிபடுவதற்கு நம்ம ஒவ்வொரு சின்னங்கள்ல அப்படியே அவளை வழிபாடு பண்றோம், அவளை ஆவாகனம் பண்ணி வழிபாடு பண்றோம். அப்போ வழிபாட்டு பண்ண என்ன பண்றோம், ஒரு விசர்ஜனம். அம்பாளை நம்ம முதல்ல பண்ணும்போது பூஜை பண்ணும்போது அவளை நம்ம வரவேற்று உட்காத்தி வச்சு அவளுக்கு பூக்கள்லாம் போட்டு 16 வித ஷோடச உபச்சாரங்கள்லாம் பண்ணி அவளுக்கு நாமாக்கள் சொல்லி அஷ்டோத்திரம் சகசரநாமம்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அவளை விசர்ஜனம் பண்றோம் அந்த பூஜையிலிருந்து. அப்போ இதெல்லாம் நம்ம ஒரு அம்பாளை வழிபடுறதுக்குள்ள ஒரு பெரிய வழிபாடு இது. அம்பாளோட தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் அப்பாற்பட்டவள் அவள். அதனால அது வரவேற்பு வழி அனுப்புதலுக்கெல்லாம் அவள் அப்பாற்பட்டவள். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம வீட்டுல இது பண்ணி அதை ஒரு விசர்ஜனை பண்றது மூலமா நம்மளோட பூஜையை முடிச்சுக்கிறோம். அதனால அவள் எப்போதுமே தன்மயமாக இருப்பவள். அவளுக்கு இது எதுவுமே கிடையாது, தோற்றம் கிடையாது, ஒடுக்கமும் கிடையாது, பிறப்பு இறப்பு அற்றவள், நிர்விகாரா, நிர்குணா, நிர்பிரபா, எல்லாமே நிர்பவா, எல்லாமே அவள் நிர்பவா தான், எல்லாமே நிர் தான் அவளோடது. எதுவுமே அவளுக்கு தோற்றமும் இல்லை மறைவும் இல்லாதவள். அடுத்து நாம சுக ஆராத்யா. சுகாராத்யான்னு சொல்றோம். சுக ஆராத்யா, சுகமாக இனிமையாக ஆராதிக்கப்படுபவள். நாம ஒரு தெய்வத்தை வழிபடுறோம், பக்தியினால வழிபடும் போது அந்த பராசக்தியை நம்ம வழிபடுறதுக்கு என்ன பண்றோம், மந்திரத்தை உச்சரிக்கிறோம் பூஜை பண்ணும் போது. அப்போ மந்திரத்துல அவனுக்கு ஒரு பக்தி மேலிட்டுல ஒரு பிழையா உச்சரிச்சால் கூட அது ஒரு பிழையாக ஏற்றுக்கொள்ளலாகதான். என்னதுன்னா மனசை பக்குவப்படுத்தி அந்த கரணங்களை சுத்தம் பண்ணி பஞ்சேந்திரியங்களை ஒடுக்கி அவளை பக்குவப்படுத்தி அவளை பூஜை பண்றதுங்கிறதா இன்றியமையாதது. அதுதான் முக்கியம். அப்போ நம்ம நீராட்டுதல், ஆசமனம் பண்ணுதல் போன்ற என்ன பண்றோம், நம்ம அம்பாளை பூஜைக்கு வைக்கும் போது எல்லாம் பண்றோம்.
ஆனா அம்பாளோட வழிபாட்டுல இந்த ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு எல்லாம் விதி விலக்கு உண்டாம். ஒரு அம்மாவை குழந்தை போய் அடையணும்னா அதற்கு ஏதாவது தடை உண்டா? அதுக்குன்னு ஒரு இதுவுமே கிடையாது. இப்படித்தான் அப்படித்தாங்கிறது இல்லை. ஒரு படுக்கையில படுத்துட்டு இருக்கோம் குழந்தை, உடனே என்ன பண்றது, எழுந்த உடனே போய் குழந்தை போய் அம்மாவை போய் கட்டிக்கும். அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பா, புதுசா குளிச்சுட்டு புது இதெல்லாம் தூய உடையெல்லாம் அணிந்துட்டு எல்லாம் இது பண்ணுவா. ஆனா அந்த குழந்தை கட்டிக்கும் போது அது தோஷம் இல்லைங்கிறா. இன்னொன்னு என்ன பண்றா, புஷ்பத்தை கையில வச்சுட்டு அம்மாவுக்கு போய் நமஸ்காரம் பண்ணலாங்கிறா. இப்போ குழந்தைக்கு தாயை அணுகுவதில் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் தாயோடு ஐக்கியப்படுவதற்கு குழந்தைக்கு எல்லா பாங்குகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலுமே உரிமை உண்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதே சுதந்திரத்தோடு தான் அம்பாளோட வழிபாட்டுல ஈடுபட்டிருந்தார். அவர் தனக்கு என்னெல்லாம் தோன்றதோ அந்த விதங்களெல்லாம் அம்பிகையோட அவர் அப்படியே தானே ஒரு குழந்தை மாதிரி வச்சுட்டு அம்பாளை அம்மாவா வச்சுட்டு எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் அம்பாளை அவர் அம்பாளோட ஐக்கியம் ஆயிக்கிறார். இப்போ பூஜா விதி அப்படின்னு பார்த்தா அவர் அதெல்லாம் பின்பற்றுறாரானா அதெல்லாம் தெரியாது. ஆனால் அவருக்கு மனசுல ஒரு தூய்மையான எண்ணத்தோட தான் ஒரு குழந்தை அம்மா அப்படிங்கிற இதோட போய் அவர் பூஜை பண்ணினார். அம்பாள் வழிபாட்டில் இருக்கிற எல்லா ஆத்ம சாதகனும் இதே மாதிரி சகல உரிமைகளோட ஈடுபட்டு அம்பாளை போற்றலாம் அப்படிங்கிறத இந்த நாம நமக்கு எடுத்து சொல்றது. அடுத்தது சுபகரி. சுபகரி, சுபம், எப்போதும் நன்மையே செய்பவள் தாய். எந்த தாயுமே தன்னோட குழந்தைக்கு எந்த வித தீங்குமே நினைக்க மாட்டா. தன் குழந்தை நன்னா இருக்கணும், அவள் எப்படி இருந்தாலும் சரி, ஆனா தன் குழந்தை நன்னா இருக்கணும்னு அவ எப்பவும் நினைப்பா. அப்ப பக்தி பூர்வமா ஒரு ஒரு ஜீவன், ஒரு ஆத்ம சாதகன் எப்பேற்பட்ட வழிபாட்டுல ஈடுபட்டாலும் அம்பாள் அவனுக்கு எந்த விதமான தீமையும் நினைக்கவே மாட்டாளாம், கொடுக்கவும் மாட்டாளாம். அவன் நல்வழியிலேருந்து கொஞ்சம் கூட பிசகாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவளோட இது. அதனால அதுக்கு வழியெல்லாம் அவள் ஏற்படுத்தி கொடுக்கிறாளாம். அந்த அருளை அவள் வாரி வழங்குகின்றாளாம் அம்பாள். ஒண்ணு பரமஹம்சர் என்ன பண்றார், ஒருத்தர் கூப்பிட்டிருக்கார் பரமஹம்சரை. ஒரு பக்தர் தன்னோட இல்லத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு கேட்டபோது அவருக்கு அதுக்கு ஏதோ ஒரு போக முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அதனால பரமஹம்சர் என்ன பண்றார், படுக்கையில படுத்துட்டு தூங்க முடியாம தவிச்சுட்டு வராராம். அப்போ அந்த சொல்ல நிறைவேற்றி அந்த பக்தர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவரால் நிம்மதியா தூங்க முடிஞ்சுதான். அம்பாள் இந்த நிலையில தன்னோட பக்தர்களை எல்லாம் காத்து ரட்சித்துட்டு வராளாம். இப்போ சிற்றுயிர்களான அந்த பறவை, விலங்கு எல்லாமே அதுகளுக்கு மகிழ்ச்சி வருது, துக்கம் வருது, ஆபத்து வருது, எச்சரிக்கை எல்லாம் என்ன பண்றது, அது பட்சிகள்லாம் ஒரு சப்தம் கொடுக்கும். அதை தன்னோட இனத்துக்கு புரியிறாப்புல ஒரு சப்தம் எழுப்பி அதை எல்லாத்தையும் தெரிவிக்கும். அப்போ சிற்றுயிர்களுக்கு ஏற்ற பாஷைகள் நம்ம பார்த்துருப்போம். ஒரு பறவைகள்ல அந்த குரங்கு கிழிச்சு கத்தினா ஏதோ ஒன்று சிங்கம் வருது, புலி வருதுங்கிறதுக்காண்டி மற்றதுக்கு தெரிவிக்கும் தன்னுடைய இனத்துக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் இந்த பறவைகள்லாம் கிழிச்சிடும். பூனை ஒன்று மரத்துல ஏறிச்சுன்னா பறவை கிச்சு கிச்சு கிச்சுன்னு கத்தும் தன்னோட இதுக்கு, மற்றதுக்கெல்லாம் தெரிவிக்கும் இந்த மாதிரி வருது, ஆபத்து வருதுன்ட்டு. அப்ப இது எல்லாமே அம்பாள்டேந்து தான் உருவாகி எல்லா உயிர்களுக்கும் கிடைத்துள்ளது. அடுத்த நாமா சோபனா சுலபாகதிகி, 683வது நாமா. இது என்னன்னா, சோபனம் என்னும் கதியை சோபனம்னா மங்களம், அதை வழங்கக்கூடியவள். நம்ம தர்மத்தை விட்டு விலகாம வாழ்க்கை நடத்தணும். தர்மத்தோடு இயந்த வாழ்க்கை வாழ்வதுதான் நம்மளோட ஜென்மாவோட குறிக்கோளா இருக்கணும். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், 4 புருஷார்த்தங்கள். இதுல தர்மத்தை விட்டு நம்ம இம்மி அளவு கூட பிசகாம நம்ம வாழ்க்கையை நடத்தணும். தர்மர் என்ன பண்ணினார், யுதிஷ்டர், அவருக்கு தர்மம் ஒன்றுதான் நெறியாக இருந்தது, குறியாகவும் இருந்தது. அவருக்கு வேற எதுவுமே சிந்தனை கிடையாது. அதனால அவருக்கு பொருள், போகம், வீடு, பேரு எல்லாம் கிடைக்கிறது. அது அம்பாளுடைய அனுகிரகத்தினால அவருக்கு எல்லா சகலமும் நிறைவேறுவதற்குரியதாக இருந்தது.
அப்போ நம்ம எப்படி இருக்கோமோ நம்மளுடைய நாட்டத்திற்கு ஏற்ப அம்பாள் அவரவர்களுக்கு என்ன மங்களங்கள் கொடுக்கணுமோ அதை எல்லாம் சோபனங்களை எல்லாம் அம்பாள் அதை கொடுத்துட்டே இருப்பாளாம். அப்போ அவையெல்லாம் நிலை இல்லாததான். ஆனா அவற்றின் மூலமாகவும் நம்ம மனசு இது கிடைச்சிட்டு நம்ம பண்ணினதுனாலன்னு ஒரு சந்தோஷம் ஒரு மனசுக்கு ஒரு பக்குவம் அடையுமா. அப்போ அதுக்கு அந்த பக்குவம் அடையறதுக்கு நம்மளுக்கு ஒரு தகுதி வருது அப்படின்னு சொல்ற அந்த அம்பாள் கொடுக்கறது மூலமா. இதுல சோபனம் அப்படின்னு சொன்னா இதுல உச்ச நிலை என்ன சொல்லலாம், மோட்சம். எல்லாமே மோட்சம் வேணும்பா. இப்போ நசிகேதன் ரிஷிபுத்திரன் என்ன பண்ணினார், மோட்சத்தை தவிர வேற எந்த பொருளுமே அவனுக்கு தேவையில்லாததாக இருந்தது. அப்ப அவனுக்கு எப்படி அது கிடைச்சதுன்னா அம்பாளோட அனுகிரகத்தினால்தான் அவனுக்கு அது கிடைத்ததுங்கிறார் நசிகேதன். கட உபனிஷத்து படிச்சா தெரியும் அப்பேற்பட்ட இது. இப்போ எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னு திருவாசகத்துல என்ன சொல்றார் மாணிக்க வாசகர். அவர் என்ன சொல்றார், நான் உன் பொன்னடிகளை கண்டு இன்று வீடுற்றேன்னு 32வது அடியில சொல்லுவார். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், ஆனால் உன் பொன்னடிகளை கண்டு இன்று வீடுற்றேன் அப்படிம்பார். அப்போ அந்த வீடு பேரு அப்படிங்கிறது தான் நிலையானது. அன்னையோட அருளுக்கு பாத்திரமாவர்களுக்கு எல்லாம் இத்தகைய சோபனத்தை மிக எளிதில் அடையறதுக்கு உள்ள வழியாக இந்த நாமா சொல்லப்படுகின்றது. சோபனா சுலபா கதிகி, அம்பாள் அதை கொடுக்கக்கூடியவள். அடுத்த ஸ்லோகம் 134வது. ராஜராஜேஸ்வரி ராஜ்யதாயினி ராஜ்யவல்லபா ராஜத்கிருபா ராஜபீட நிவேஷித நிஜாஸ்ரிதா. ராஜராஜேஸ்வரி அம்பாள் எப்பேற்பட்டவள். 5 நாமாக்கள் இருக்கின்றது, பார்த்துடலாம். எப்பேற்பட்டவள் ராஜராஜேஸ்வரி, எல்லாருக்கும் மன்னாதி மன்னர்களுக்கெல்லாம் தலைவி, ராஜனுக்கெல்லாம் தலைவியாக இருப்பவள் ராஜராஜேஸ்வரி. நம்ம சில சின்ன சின்ன நாடுகள் இருக்கும், அதுல ஒவ்வொரு நாட்டிலயும் ஒரு ராஜா இருப்பா. அந்த நாடுகள் எல்லாம் கைப்பற்றி இருக்கிற ஒரு ராஜா, அவர் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி ராஜராஜன் இல்லையா? அந்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜனாக இருக்கக்கூடியவர் சக்கரவர்த்தி, ராஜராஜன். அப்போ இந்த ராஜராஜனுக்கு எல்லாம் இறைவியாக ஈஸ்வரியாக அம்பாள் இருக்கின்றாளாம். இந்த ராஜாதிராஜர்கள் எல்லாம் என்ன நிறைய வச்சுட்டு இருப்பா அவள்கிட்ட. இந்த நிறைய நாடுகள் எல்லாம் வெற்றி கொள்ளணும்னா அவளோட சைத்தன்யம் எவ்வளவு பெருசா இருக்கும், படைகள் ஐஸ்வர்யம் எவ்வளவு இருக்கும். ஆனா இதை எல்லாத்தையும் அம்பாள் தான் அவளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காங்கிறா. மக்களுக்கு நம்மளுக்கு நிறைய கருவியெல்லாம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ ஒரு மின்சக்தி மூலமா இயங்குற கசவி. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு மிக்சி போடுறோம், கிரைண்டர் போடுறோம், எல்லாம் மின்சக்தி, எல்லாம் நம்மளுக்கு பல விதங்கள்ல உபயோகப்பட்டு வருது. ஆனா அந்த சக்தியோட இது கரண்ட் போயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கரண்ட் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு மிக்சி போட முடியல, கிரைண்டர் போட முடியல. எவ்வளவு ஒரு மனசுக்குள்ள ஒரு கரண்ட் எப்போ வரும், பவர் வரலையே அப்படின்னு தோண ஆரம்பிச்சோம். அப்ப அதெல்லாம் செயலற்று போகிறது. அதே மாதிரி தான் இந்த பிரம்மாண்டத்தோட அமைப்புல பெரிய பெரிய ராஜ பதவிகளை எல்லாம் வச்சுட்டு இருக்கிற அந்த மூர்த்திகளுக்கு எல்லாம் அம்பாளோட ஆத்ம சக்தி அப்படிங்கிற அந்த சேதனம் இல்லாமல் போய்விட்டால் இந்த மூர்த்திகள் எல்லாரும் வெறும் ஜட நிலையில தான் இருக்கக்கூடியவர். அப்போ அவர்களை எல்லாம் அரிய பெரிய காரியங்களிலெல்லாம் ஈடுபடுத்தி இயக்கி வருபவள் அன்னை அம்பாள் பராசக்தி தான். அப்ப ஈஸ்வரியோட ஆதிக்கத்திற்கு மேலானது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அத்தகைய ஆதிசக்தி தான் ராஜராஜேஸ்வரி அப்படின்னு நினைச்சு நம்ம வழிபாடு பண்றது நல்ல ஆத்ம சாதனமாக மாறுகின்றது. அடுத்தது ராஜ்யதாயினி, ராஜ்யத்தை கொடுப்பவள். யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கா? மகாவிஷ்ணுக்கு வைகுண்டத்தை கொடுத்திருக்கா, சிவனுக்கு கைலைகிரி, இந்திரனுக்கு இந்திரலோகம், பிரம்மாவுக்கு பிரம்மலோகம். இதெல்லாம் அவளோட ராஜ்யம். இந்த ராஜ்யம் ஒரு குடும்பம்ங்கிறது ஒழுங்கா நடக்கணுமானா, ஒரு வித இழுக்கு இல்லாம நடக்கணுமானா அது ஒரு கட்டி காக்கணும். அந்த ஒரு இல்லத்தை கட்டி காக்குறது
இது இரண்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்கிறது, ஒரு வீட்டை நிர்வகிக்கிறது, இரண்டும் ஒரே திட்டம் தான். இந்த குடும்பத்துக்கு தலைவனா இருக்கின்றவன் என்ன பண்றான், தன்னுடைய மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் எல்லாருக்கும் தான் என்ன கடமைகளை செய்யணுமோ அதெல்லாம் முறையா செய்து முடிக்கிறதுக்கு அவனுக்கு கடமை. ஒரு குடும்பத்துல ஒரு அண்ணா இருக்கான்னா, அப்பா இல்லைன்னா அந்த அண்ணன் தங்கைகள் இருந்தா அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லா செயல்களையும் செய்யணும், அம்மாவை பாதுகாக்கணும். அப்ப அப்பேற்பட்ட கடமைகள் எல்லாம் முறையா செய்து முடிக்கணும். அக்கம் பக்கத்துல இருப்பவர்களுக்கு எல்லாம் தன்னால முடிஞ்ச உதவி என்ன கைங்கரிய முடியுமோ அதெல்லாம் செய்யணும் நம்ம. ஏன்னா அப்ப ஏழை எளியவர்களுக்கு நம்ம பொருள் வசதி இருந்ததுன்னா அவர்களுக்கு இயன்ற உதவியை செய்யணும். இதுக்கு எல்லாம் அவரோட கடமைகள். அம்பாளுக்கு அருள் அம்பாளோட அருளுக்கு பாத்திரமா இருக்கின்ற ஒருவன் இந்த ராஜ்ய பராமரிப்புக்கு நிகரான இத்தகைய குடும்ப பாரங்களை எல்லாம் ஏற்று முறையாக நிறைவேற்றுவதற்கு அம்பாளோட அனுகிரகத்தினால முடியறது அவனுக்கு. இப்படி அந்தந்த தெய்வங்களுக்கும் தேவதைகளுக்கும் ஏற்ற ராஜ்யங்களை அன்னை பராசக்தி பிரித்து எடுத்து கொடுத்திருப்பதனால அவள் ராஜ்யதாயினி என்ற நாமாவால அழைக்கப்படுகின்றாள். அடுத்தது ராஜ்ய வல்லபா. வல்லபா அப்படின்னா பிரியம், வல்லபி அப்படின்னு சொல்லுவோம். வல்லபம் அப்படின்னா பிரியம், ராஜ்யங்களில் பிரியம் வைத்துள்ளவள். அப்போ இப்பதான் பார்த்தோம் ஒவ்வொரு மூர்த்திகளுக்கும் ஒவ்வொரு ராஜ்யம். இதெல்லாம் அம்பாள் தான் கொடுத்திருக்கா. அவளை படைச்சு அவளுக்கு ஒவ்வொரு ராஜ்யத்தையும் நிர்மாணம் பண்ணி கொடுத்திருக்கா. இப்ப அம்பாளோட அருள்னால தான் அவ அதெல்லாம் அடைஞ்சிருக்காங்கிறத அவ உணரணும். அதனால அதுல அம்பாள் கொடுத்திருக்கிறத நம்ம நல்ல அதுல பற்று வைத்து அதை நல்ல முறையில பராமரிச்சுட்டு நிறைவேற்றிட்டு வரணும். அத்தகைய ராஜ்ய பரிபாலனம் பண்ணி நல்ல முறையில அதெல்லாம் நிறைவேற்றின்னு அது அம்பாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, மகிழ்விப்பதாகிறதாம். அப்ப அந்த ராஜாக்களிடமோ அந்த ராஜ்யங்களிடமோ அன்னை பராசக்திக்கு மிகுந்த பிரியம் ஏற்படுகின்றதாம். அவனோட கடமையெல்லாம் நல்ல முறையில நிறைவேற்றி அம்பாள் கொடுத்த திட்டத்துக்கு ஏற்றபடி நடத்தி வரும்போது அம்பாளுக்கு அதுல பிரியம் வருகிறது, மிகுந்த பிரியம் வந்துருமா. இப்படி அம்பாளோட அனுகிரகத்தினால கிடைக்க பெற்ற பதவிகளை எல்லாம் அவ எல்லாம் அந்த முறையா ஒரு பிசகு இல்லாம ஒரு குற்றம் குறை இல்லாம ஒழுங்கா நிர்வகிச்சுன்னு வருதுன்னா அதை குறித்து அம்பாளுக்கு பயங்கர சந்தோஷம், பூரிப்பு ஏற்படுகின்றதாம். அதனால அவள் ராஜ்ய வல்லபா, ராஜ்யங்களில் பிரியம் வைத்துள்ளவள் அப்படின்னு. அடுத்தது ராஜத் கிருபா. ராஜத் கிருபான்னா அவளுக்கு இருக்கிற கிருபைக்கு ஒரு அளவே கிடையாது, அத்தியந்த கிருபையோடு கூடியவள். அப்போ நம்மளோட மனசு பரிபக்குவத்துக்கு ஏற்ற மாதிரிதான் நம்மளுக்கு இரக்கம்ங்கிறது. சில பேருக்கு கல்லிஞ்சா இருப்பா, எதை பார்த்தாலும் இழக மாட்டா. அப்போ அந்த மனசோட பரிபக்குவத்தை பொறுத்து தான் இரக்கம் காட்டும் செயலும் பாகுபாடு வருது. நமக்கு நல்ல மனசு உள்ளவனுக்கு என்ன பண்றான், எல்லாரும் கஷ்டப்படுறவங்க பார்த்தா தங்கு தடையில்லாம பிறர்கிட்ட உடனே அவளுக்கு இரக்கம் ஏற்பட்டுடும். எந்த கிருபை வேணுமோ அந்த இடத்துல அவசியம் ஏற்படும் போது எந்தவித தயக்கமும் இல்லாம உடனே அவளுக்கு என்ன தேவையோ அதை இரக்கத்தோட செய்யறாள். தம்பி, இது ராமாயணம் எடுத்துக்கலாம். தம்பி சுக்ரீவனோட மனைவியை யாரு, அண்ணன் வாலி அபகரிச்சுட்டுறான். அப்போ அவர் ஸ்ரீராமன் என்ன பண்றார், வாலிக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது அதை தீர்மானிச்சு அதை நிறைவேற்றவும் செய்கிறார் இல்லையா. அப்ப அவர் செய்த குற்றத்தை மனப்பூர்வமாக வாலி உணர்ந்து கொண்டதால் அதற்கு கைமாறா என்ன பண்றா, அவருக்கு ஸ்ரீராமன் மோட்சத்தை கொடுத்துடுறார். அப்போ தெய்வத்தோட கிருபைனா எப்பேற்பட்டது, அளவிற்கு அடங்காத கிருபை. அம்பாள் தாய்மை உள்ளம் படைத்தவள். அவள்கிட்ட தஞ்சம் அடைகிறவாளுக்கு அவள் அளவில் அடங்காத கிருபையை தாராளமா வாரி எடுத்து வழங்குகின்றாளாம். நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்துட்டோம்னா அதை உணர்ந்து அம்பாள்கிட்ட முறையிட்டு நம்மளோட குற்றத்தை அதை அம்பாள்கிட்ட ஒத்துண்டு சரணாகதி அடைஞ்சோம்னா அம்பாள் நம்மளுக்கு நிச்சயமா அனுகிரகம் பண்ணுவா. நாம் அதை வேண்டும் போது அதை தாராளமாக கொடுக்கக்கூடியவள். அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம், பாரதியார் சொல்லியிருக்கார். அதனால
அம்பாளை சரணடைஞ்சா நமக்கு அதிக வரத்தை கொடுக்கக்கூடியவள், அப்பேற்பட்டவள். அவள் வந்துட்டு நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, அவ்விகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம், நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு. பாரதியாரோட இது. அதனால அம்பாளை சரண் புகணும். எந்த விதமான இதுனாலும் அவள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டான்னா அவள் கிருபையை அளவில்லாமல் வாரி வழங்கக்கூடியவள், அப்பேற்பட்டவள். அதனால தான் அவள் இந்த நாமாவால அழைக்கப்படுகின்றாள் ராஜத் கிருபா. அடுத்தது ராஜபீட நிவேஷித நிஜாஸ்விதா. ராஜபீடம் எந்த கொடுக்கக்கூடியவள்? நிவேஷித்த, தன்னை உபாசிக்கின்றவர்களுக்கு ராஜபீடத்திற்கு ஒப்பான பெரிய பதவியில இருக்கும்படி அனுகிரகம் பண்ணக்கூடியவள் அம்பாள். நம்ம இதுல பார்க்கலாம். யாரு? வாத ஊரார். யாரு? மாணிக்க வாசகர் சொல்லுவார். வாத ஊரார் அப்பர் சுவாமிகள் என்ன சொல்ற? வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீன்னு அவர் பாடுறார். அவர் வாத ஊரார். இப்ப கைமாறே எதிர்பார்க்காம இருக்கிற அந்த பக்தனுக்கு பரம்பொருள் என்ன செய்யறதா? தன்னையே கொடுத்து விடுவாராம். அது வேணும் இது வேணும். நாம அதான் பகவான்கிட்ட அவரை யாசிக்கணும்பா. நீ என்ன கேட்டேன்னா நான் வரத்துக்கு ரெடியா இருக்கேன், நீயே எனக்கு வீடு வேணும், கார் வேணும், அது வேணும்னு கேட்கிற. நீ என்ன சரணடைஞ்சாச்சுன்னா உனக்கு என்ன இருக்கு? வேண்டத்தக்கது முழுவதும் நான் என்ன நினைக்கிறேங்கிறது அது உனக்கு தெரியும் இல்லையா? வேண்டத்தக்கது வேண்ட முழுதும் தருவோய் நீ. நான் என்ன நினைக்கிறேனோ அதை நீ அறிவாய். நான் என்ன கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடியவன் நீதான் அப்படிங்கிறார். அவன் தன்னையே அருளக்கூடியவன். அன்னை பராசக்தி அவனோட மனசு இப்ப பார்த்தோம். அவன் என்ன பரிபக்குவத்துல இருந்து எதை கேட்கிறானோ அதற்கு ஏற்றபடி உள்ள சன்மானத்தை கொடுத்து வாரி வழங்குகின்றாள். ராஜ பீடத்தை தருவது போல உள்ளதெல்லாம் அதெல்லாம் கீழ்நிலை. எது? அம்பாள் வந்துட்டாள்னா இதெல்லாம் எல்லாமே தன்னால வந்துடும் அவள் இருக்கிற இடத்துக்கு. நாம அதை கேட்கவே வேண்டாம். அப்ப அதெல்லாம் கீழ்நிலைக்கு போயிட்டுறதான். அப்போ ஒரு பெரிய ஸ்தானம் என்னதுன்னா தேவேந்திரனுடைய ஸ்தானத்துக்கு நிகரான பதவி. ஆனா அதையும் கூட ஒரு ஆழ்வார் என்ன சொல்றார்? வேண்டாங்கிறார். எனக்கு இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரிதும் வேண்டேன், அரங்கமா நகர் உள்ளானே, இந்த ஸ்ரீரங்கத்துல இருந்து ஒன்னையே நான் பார்த்துட்டு இருந்தா போறோங்கிறார். அப்போ அப்பேற்பட்ட பிறவி மனித பிறவி. இந்த மனித பிறவியில நாம எப்படி அதை முறையா பயன்படுத்தி அவளை சரணாகதி அடையணும் அப்படின்னா அவள் எப்பேற்பட்டதெல்லாம் பதவிகள்லாம் கொடுக்கக்கூடியவள். ஆசையை எல்லாம் நம்ம அறவே ஒதுக்கி தள்ளிட்டு அம்பாளோட அருளை மட்டுமே நம்ம வேண்டி நிற்கும் போது அவள் கைவல்ய முக்தியை கொடுக்கிறாள் நமக்கு. சுத்த சன்மார்க்கத்துல போகும்போது அவள் என்ன பண்றான்? அவன் தன்னை முற்றிலுமா தாயாகிய அம்பாள்கிட்ட ஒப்படைத்து விட்டும் போது அவள் அவனை தன்னில் ஐக்கியப்படுத்துகின்ற அரிய பெரிய வரத்தை தந்து அருள்கின்றாளாம். இந்த அருள்லாம் வேண்டாம் எனக்கு அப்படிங்கிற 4 இதுல சாலோக்கியம் சாரூக்கம் சொல்றோம் இல்லையா? அந்த சாயுஜ்யம் அந்த பதவியை கொடுத்துடுறா. அவளாகவே நாம அவளாகவே மாறக்கூடிய இது வந்துடுறது. சாரூபம் அதுவும் வேண்டாம், சாயுஜ்ய பதவி. என்னோட காலடியிலேயே நீ எப்பொழுது இரு, உனக்கு மறுபிறவியே இல்லை. அதான் சொல்றா, எனக்கு இனி ஒரு பிறவியுமே வேண்டாம், உங்கள்கிட்ட மோட்ச பதவி எனக்கு போறோம், உங்கள்கிட்டக்கையே நான் இருக்கணும் அப்படிங்கிறா. பிறவா வரம் தாரும் பெம்மானேங்கிறா. எனக்கு எந்த பிறவியுமே வேண்டாம், உங்கள்கிட்டக்கையே நான் இருக்கணும், நான் அதையே மீறி பிறந்துட்டா உன்னை மறவா வரம் தாரும் அப்படிங்கிறா. எனக்கு நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எனக்கு நீ பிறவியை கொடுக்கணும்னு நினைச்சிட்டேன்னா உன்னை மறக்காம இருக்கிறதுக்குள்ள வரத்தை எனக்கு தந்தருள் அப்படின்னு கேட்கிறா. அத மாதிரி யாரு எந்த இதை வேண்டுகிறாளோ அதை கொடுக்கக்கூடியவள் அன்னை பராசக்தி. ராஜபீட நிவேஷித நிஜாஸ்ருதா. 688 நாமாக்கள் பார்க்கப்பட்டிருக்கின்றது. நம்மால 134 ஸ்லோகங்கள் முடிக்கப்பட்டிருக்கின்றது. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.